நான் மலைக்கோள் இனத்தை சார்ந்தவன். அவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வச்சேன். அப்போ வந்து 12வது முடிக்க தான் இருக்கான். இவன் வந்து 10th முடிச்சிருக்கான். அதாவது வந்து எங்கள் அப்பாவும் படிக்கலை, நானும் படிக்கலை. 481 மார்க் எடுத்தான். அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இல்லை. சொல்கிறேன் சூசைட் பண்ணிடுன்றான். நாங்கள் படிக்கவில்லை, எங்கள் மகளாவது நன்றாக படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு படிக்க வைத்தோம். ஆனால் நல்ல மதிப்பெண் எடுத்தும் சாதிச் சான்றிதழ் இல்லாததால் உயர்கல்வி சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று தந்தை கண்கலங்கியபடி பேசிய சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைவரையும் உருக்கமடைய செய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் கலார்பதி கிராமத்தைச் சேர்ந்த மலைக்குறவன் சமூகத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் தங்களுக்கு மலைக்குறவன் சமூகத்திற்கான சாதிச் சான்றிதழ் வழங்கப்படாததால் கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அரசின் கல்வி சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் பெற முடியாமல் தவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 10ஆம் வகுப்பில் சிறப்பாக மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் படிக்க இடம் கிடைத்துள்ளது. ஆனால் மலைக்குறவன் சமூகத்திற்கான சாதிச் சான்றிதழை சமர்ப்பித்தால் மட்டுமே சேர்க்கை வழங்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் தெரிவித்ததால் மாணவியின் உயர்கல்வி கனவு தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்து மாணவியின் தந்தை கண்ணீருடன் பேசுகையில், நாங்கள் படிக்கவில்லை, எங்கள் மகளாவது நன்றாக படித்து ஆசிரியராக வேண்டும் என்ற ஆசையில் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தோம். நல்ல மதிப்பெண் எடுத்தும் சாதிச் சான்றிதழ் இல்லாத காரணத்தால் அவளால் கல்லூரியில் சேர முடியவில்லை. எங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு உடனடியாக சாதிச் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உருக்கமாக கோரிக்கை விடுத்தார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட மலைக்குறவன் சமூக குடும்பங்கள் பல தலைமுறைகளாக வசித்து வந்தாலும் இதுவரை அவர்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் உயர்கல்வி மற்றும் அரசு கல்வி சலுகைகள், அரசு வேலைவாய்ப்புகளை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஃபர்ஸ்ட் மார்க்ன்றதுனால மாவட்ட ஆட்சியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் அந்த ஸ்கூலில் சீட் கிடச்சிச்சு சார். ஜாதி சான்றிதழ் இல்லாதனால நீங்கள் ஜாதி சான்றிதழ் இருந்தால் தான் சேர்த்திக்கணும்னு சொல்லிட்டாங்க சார். சிஎம்சிஎலுக்கு மனு போட்டேன். அதாவது என் பிள்ளைங்க படிப்புக்காக ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு மனு போடுறதுக்கு அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா ஜாதி சான்றிதழ் இல்லை. எதனால் இல்லை? எனக்கு இல்லை. அதாவது வந்து உங்கள் அப்பாவதோ உங்கள் அண்ணன்தோ உங்கள் தம்பிதோ அப்படி யாராவது இருந்தால் ரிலேஷன்ஸ் முறையில் இருந்தால் கொடுங்க, நான் தரேன்னாங்க. அதாவது வந்து எங்கள் அப்பாவும் படிக்கலை, நானும் படிக்கலை. நாங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் எங்கள் பள்ளிங்களை வந்து படிக்க வச்சேன். அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இல்லை. இப்போ இல்லாததுக்காக என்ன பண்ணணும்? இப்போ பாப்பா வீட்டில் இருக்காங்க. இப்போ வந்து சொல்கிற சூசைட் பண்ணிடுன்றான். 481 மார்க் எடுத்தான். எனக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கேன், நீங்கள் மனு எடுக்கணும், எனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வேணும்.